நம்பி அவர் வந்தால் நெஞ்சுருகி நின்றார். கந்த சஷ்டியின் மிக முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் என்பது முருகன் சூரனை வதம் செய்யக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது. முதலில் மாயை என்னும் கஜமுகனை யானை முகத்துடன் வந்த அசுரனை வதம் செய்த முருகன் அதன் பிறகு சிங்கமுகனை வதம் செய்யக்கூடிய நிகழ்வு என்பது தற்போது நடந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து அங்கு எழுந்தருள் இருக்கக்கூடிய ஜெயந்திநாதர் தன்னுடைய அன்னை தந்த வேலை கொண்டு சூரனை இருகூறாக பிளந்து வதம் செய்கிறார். அதன் பிறகு அவனை சேவலாகவும் மயிலாகவும் தன்னோடே ஆட்கொள்கிறார். அப்படிங்கிறது தான் சூரசம்ஹாரத்தினுடைய மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வையொட்டி கடற்கரை பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். பல சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காட்சிகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வேலை கொண்டு ஜெயந்திநாதர் அங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய மாமரமாக தோன்றக்கூடிய சூரபத்மனை வதம் செய்கிறார். அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு. முதல்ல இந்த சூரபத்மன் வதம்க்கு நிகழ்வுக்கு முன்னாடி முருகப்பெருமான சூரபத்மன் பார்க்கும்போது ரொம்ப ஏளனமா பேசுறாரு. ஒரு சின்ன குழந்தையா இருக்கிற நீயா என்ன வதம் செய்ய போற, உன்னை பார்த்தாலே எனக்கு சிரிப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. முருகன் அதுக்கெல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கிறார். அதன் பிறகு தன்னுடைய சுய ரூபத்தை முருகன் காட்டுறாரு. அவ்வளோ பெரிய சொரூபத்தை பார்க்கும்போது சூரபத்மனுக்குள்ள இருந்த ஆணவம் அடங்கினது அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த ஆணவம் அடங்கும் போது முருகா, நான் உன்னோட முழு உருவத்தை பார்த்துட்டேன், உன்னை சரணாகதி அடைஞ்சிட்டேன், இனிமே நான் இங்க ஒரு கடல் அலையாக நான் இங்க இருந்து உங்களோடய இருந்து உன்னோட வர பக்தர்களை அவர்களோட பாதத்தை கழுவக்கூடிய பணி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரபத்மனுக்கு உடனே ஆணவம் தலை தூக்கி அவன் முருகன்டேந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாமரமாக மாறுகிறார் அப்படிங்கிற ஒரு கதையும் சொல்லப்படுகிறது. அதன் பிறகுதான் இவ்வளவு ஆணவமா உனக்கு அப்படின்னு முருகன் அந்த ஆணவத்தை ஆட்கொள்கிறார். இதுதான் சூரபத்மன் எப்படி முருகனால ஆட்கொள்ளப்பட்டான் அப்படிங்கிறதுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயமா இருக்கு. திரு வீரமணிகண்ணன், இப்போ இந்த கதைப்படி பார்க்கும்போதே நீங்க சொல்ற மாதிரி சான்ஸ் கொடுக்கிறாரு முருகன். நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க, நீ இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கும் ஒரு வகையில் முருகா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. ஆனால் அந்த எண்ணம் தன்னோட ஆணவத்தை மாற்றுது. அப்படித்தான் ஒரு மனிதருக்குள்ளேயும் அந்த ஆணவம் தலை தூக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தாத்பரியம் தான் கந்த சஷ்டிக்கு மக்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ மிக முக்கியமான ஒரு நிகழ்வுக்கு வந்திருக்கோம். சூரபத்மனுக்கான அந்த வதம் செய்யக்கூடிய நிகழ்வு. சூரபத்மன் எவ்வளோ ஒரு ஆணவத்தோட முருகனை எதிர்நோக்கிறான் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு நிகழ்வு தான். அந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு நம்ம பேசலாம். Thank you.
சூரபத்மனை வதம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வு என்பது தற்போது நடக்க இருக்கிறது. தன்னுடைய சுயரூபத்தோடு வரக்கூடிய சூரபத்மனை முருகன் தன் தாயினுடைய வேலை கொண்டு, அந்த வேலுக்கு இருக்கக்கூடிய சக்தியை குறிக்கக்கூடிய நிகழ்வு தான் சிக்கல்ல வேல் வாங்கக்கூடிய நிகழ்வாக நம்ம பார்த்தோம். அந்த வேலை கொண்டுதான் சூரபத்மனை முருகன் வதம் செய்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த முக்கியமான சாராம்சமாக இருக்கிறது. ஸோ இந்த நேரத்தில் சூர சம்ஹாரம் அப்படிங்கிறத காண்பதற்காக அங்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டிருக்கிறார்கள். திரு வீரமணிகண்டன், இப்போ இந்த நேரத்தில் எனக்கு கற்பனை என்றாலும் பாடலை நம்ம பாடும்போது இன்னும் அது ஆப்டா இருக்குமோன்னு தோணுது. கண்டிப்பாமா. இதுல என்னன்னா, விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை கொன்றா மொழிக்கு துணை முருகாயினும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை பயந்த தரிவழிக்கு துணை. சூரசம்மாரத்தோட கனெக்ட் ஆகுது அருணகிரிநாதர். பயந்த தரிவழிக்கு துணை எனப்பன் வேலும் மயிலும் சேவர் கொடியும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. செந்தில் வாழும் முருகா சரவணனே முருகா முருகா. அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அருமறை தேடிடும் கருணையின் கடலே, நீ கற்பனை என்றாலும் நீ கற்சிலை என்றாலும் செந்திலாண்டவா என் கந்தனே உனை மறவே. தகிட்ட கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே. முருகா, வேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா. அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அருமறை தேடிடும் கருணையின் கடலே, அருமறை தேடிடும் கருணையின் கடலே. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே. முருகா, நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, சுவாசிப்பதும் மூச்சு விடுவதும் உன்னருளாலே. நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, இசைப்பதும் பாடுவதும் உன்னருளாலே. கற்றதெல்லாம் உந்தன் தமிழ் மொழியாலே. நாங்கள் கற்றதெல்லாம் புல்தன் தமிழ் மொழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே. முருகானி எழகு கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே. சூர சம்ஹாரத்தில் கந்தனே உனை மறவோ. முருகா கந்தனே உனை
மறவோ எங்கள் உயிருள்ளவரை தமிழ் கடவுளே செந்திலாண்டவா என்றும் நாங்கள் உனை மறவோ. ஆஹா, அதாவது எனக்கு வேற எதுவுமே தோணல. உண்மையிலே சொல்லணும்னா நான் அந்த பாட்டுக்குள்ள அவ்வளோ ஒரு ஆழ்ந்து போய் என்ன வரிகள் பாடல்கள் அப்படின்னு தாண்டி ஏதோ ஒரு வகையில வந்து முருகனோட ஒரு கனெக்டிவிட்டியை நமக்கு கொடுக்குது. நான் வந்து முருகனை வந்து ஒரு நம்மளோட இருக்கக்கூடிய ஒரு மனிதனாதான் பிச்சை, கடவுள் போட்ட பிச்சை அது. இதை நம்ம காலம் முழுக்க பக்தியோட நம்ம முருகனோட கொண்டாடி இதை எல்லா தெய்வங்களும் பாடும் பொழுது இன்னும் நமக்கு அருளை ஏதோ கடவுள் நமக்கு ஒரு பிச்சை போட்டிருக்காருல. இந்த மாதிரி ஒரு நல்ல இதில் இப்போ நீங்கள் வந்து நேரலையை கொடுக்குறது இது ஒரு நீங்கள் வந்து வாங்கி வந்த ஒரு அற்புதமான வரம். ஏன் எவ்வளோ பேர் இருக்காங்களே, ஏன் முருகன் உங்களை சூஸ் பண்ணுறது? ஸோ இது எல்லாமே ஒரு கனெக்டிவிட்டி காரணங்கள் இருக்குது. இன்றைக்கி நியூஸ் 18 நேரலையில் உட்காந்து நான் பாருங்கள், நான் 27 தான் வர வேண்டியது இந்தியாவுக்கு. நான் வந்து முன்னாடியே கிளம்பி வந்துட்டேன் நான். ஏன்னா இது கிடைக்காது நமக்கு. அதுதான் கரெக்ட். நம்ம இன்னும் வந்து இந்த சூரசம்ஹாரம் நம்ம நீங்கள் பாடிட்டு இருக்கிற அதே நேரத்தில் அந்த சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி முத்தை திரு இல்லாமல் நம்ம வந்து அதை வந்து நிறைவு செய்ய முடியாது. அதனால ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த சூரசம்ஹாரம் பற்றின சிறப்பு நேரலையை தொடருவோம்.